எனக்காகவே வாழ்ந்து வந்தாயே, உன் குலமதை தடுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தான் என்று மம்மதியோடு இருந்தாயே, என் வாழ்வுக்காக மறுமணம் செய்து கொள்ளாமல் என் நலனுக்காக வாழ்ந்திருந்த அப்பா, இத்தனை காலமாக என்னை வளர்த்தது அந்த யமன் பாயிற்கு இரண்டுவதற்காக அப்பா. நான் ஒரு துர்பாக்கியவதி, நான் பிறந்ததுமே தாய் தின்று விட்டேன். மகளே, உண்மைதானப்பா, சத்தியமான வார்த்தை இது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் தலை பிரசவம் என்பது மறுபிரிவு என்று சொல்வார். அது தெரிந்தும் கர்ப்பத்தில் குழந்தையை சுமந்து இழந்தது போல் ஒரு பெண்மை எனக்காக தந்து நிறுத்தவள் என் தாய். நான் பிறந்ததுமே தாய் இழந்து விட்டேன். எனக்கு பாசத்தை காட்டி நேசத்தை காட்டி எனக்காக வாழ்ந்திருப்பதற்கு ஒரு தந்திருக்கிறார் என்ற மம்மதியோடு இருந்தேன். அப்பா, இப்போது நான் இருந்து போக போகிறேன் அப்பா. என் உயிரை விட்டு போக போகிறது அப்பா. பாலுட்டி சீராட்டி வளர்த்து நமது மகன் இத்தனை துன்பத்தெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருப்பானே, இந்த மனமடைந்திருப்பான். இந்த பாதாள காலம் வேண்டாம் என்ற காரணத்திற்காக தான் நான் இருப்பதற்கு முன்பதாக என் தாய் இழந்து விட்டாளா அப்பா. செல்வம் நல்லவர்களே வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி விடத்தில் அமர்ந்து ஆட்சி ஆழ்வான். அவனுக்கேற்ற ஒரு மனப்பெண்ணை பார்த்து திருமணம் என்ற இல்லற வாழ்க்கையில் புகுந்து நல்லறமாக வாழ்வான் என்று மனதில் குடும்ப ஜோதிடர் அழைத்து நாம் கேட்கும் பொழுது அரசாங்க ஜோதிடர் சொல்லிய ஒரே வார்த்தை, வெள்ளிக்கிழமை அடுத்த மறுநாள் சனிக்கிழமை 8:45 மணிக்குள் மகன் கண்டிப்பாக
அந்த காலக்கிரை கொடுக்கவா இந்த பாவி உன்னை தக்க பருவத்தை அடைந்த மகன் சிம்மாதனை தமிழ்ந்து ஆட்சி இடத்தில் கிளத்திய செங்கோல் விடுத்து கண்ணீர் போல் நாட்டு மக்களை காப்பாற்றுவான் என்று எதிர்பார்த்து வண்ணமாக இருக்கிறார். இந்த பாவி துர்பாகவதியாகிவிட்டேன். கட்டிய மனைவியை பிரித்து பெற்றெடுத்த பிள்ளை இருந்தால் போதும் என்று மாற்றினார் ராஜா. உனக்கு மரண காலம் வந்து யமன் குறித்து விட்டார் என்றார். வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒன்று அப்பேன் தந்தா. தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒன்று அப்பேன் தந்தா. தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார்
சுமந்த ஈனிடத்தின் தாயானவள் என்னை பார்த்து வா வா என்று சொல்வது என்னடா ஆச்சு? அவரை 8:45 மணிக்குள் உனக்கு நலம் என்று வைத்தார் என்று படுத்துகிறாயே ராஜா. என்ன பரம்பரை? கருத்துவரமா? என்னை பார்த்து வா வா. பிறகுதான் உருப்பாக வேண்டுமடா. அதற்கான மார்க்கம் கருத்து உருவம் வருகிறது. பெற்றத்த தாய் வாய் என்று அழைக்கிறாள் என்று மரண பயத்தோடு எப்போதே இரும்பு கோட்டை வைத்து அப்படி சுவாரத்தை வீசி காப்பாற்றுகிறா. அது மார்க்கம்